100 நாள் வேலை திட்டத்தின் பெயரை மாற்றியதோடு மாநில அரசிற்கு வழங்கும் நிதியையும் குறைத்ததால் சுமார் 7,000 கோடி ரூபாய் மாநில அரசிற்கு கூடுதல் செலவாகும். காங்கிரஸ் கட்சியினர் குற்றச்சாட்டு. மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் பெயரை மாற்றிய மத்திய அரசை கண்டித்து பொள்ளாச்சி தெற்கு ஒன்றிய அலுவலகம் முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இதில் பங்கேற்ற கட்சியின் மாநில துணைத் தலைவர் கந்தசாமி கூறுகையில், மீண்டும் 100 நாள் வேலை திட்டத்தை கொண்டு வர வேண்டும். அதற்கு மகாத்மா காந்தியின் பெயரை சூட்ட வேண்டும். ஏற்கனவே அறிவித்த GRG திட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். மத்திய அரசிடம் இருந்து மாநில அரசிற்கு வழங்க வேண்டிய நிதியை 90% உயர்த்தி வழங்க வேண்டும். மத்திய அரசு 60%, மாநில அரசு 40% பங்களிப்பு என்பது மாநில அரசான தமிழ்நாட்டிற்கு சுமார் 7,000 கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படக்கூடும் என்று குற்றம் சாட்டும் அவர், தமிழக அரசு அல்ல, எந்த மாநில அரசும் இந்த நிதியை வழங்க ஒப்புக்கொள்ளாது. எனவே இந்த திட்டம் கண்டிப்பாக ஒரு ஃபெயிலியர் திட்டமாகத்தான் அமையும். இந்த திட்டம் ரத்தாக வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவித்தார். மகாத்மா காந்தியினுடைய பெயரை இந்த 100 நாள் வேலைவாய்ப்பு உறுதியளிப்பு திட்டத்தில் இருந்து நீக்கியதன் காரணமாக ஆர்ப்பாட்டங்களும் போராட்டங்களும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதே வேளையிலே தான் அதே நிகழ்ச்சிக்கு உடன்பட்டு இன்றைய தினம் பொள்ளாச்சியில் ஒன்றிய அலுவலகத்திற்கு முன்னதாக இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதனுடைய நோக்கமே மீண்டும் 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை கொண்டு வர வேண்டும், மகாத்மா காந்தியினுடைய பெயரை சூட்ட வேண்டும், ஏற்கனவே அறிவித்திருக்கின்ற இந்த GRG என்று சொல்லக்கூடிய புதிய சட்டத்தை வாபஸ் வாங்க வேண்டும், மத்திய அரசின் மூலமாக வருகின்ற மாநில அரசாங்கங்களுக்கு கொடுக்கின்ற தொகையினை 100% அல்லது 90% கொடுக்க வேண்டும். இப்படி பல கோரிக்கைகளை வைத்து குறிப்பாக புதிதாக கொண்டு வந்த இந்த GRG திட்டத்தை வாபஸ் வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய நோக்கம். முன்னால் 90% மத்திய அரசுகளிலிருந்து மாநில அரசுகளுக்கு நிதி ஆதாரமாக கொடுக்கப்பட்டது. மாநில அரசாங்கங்கள் 10% பணமாக கொடுக்காமல் வேலை வாய்ப்பின் மூலமாக அந்த செலவுகளை எல்லாம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைய தினம் அப்பொழுதே 45%, 50% தான் வேலை கொடுத்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சூழ்நிலையில் இவர்கள் 90% கொடுப்பதாக இருப்பதையெல்லாம் நிறுத்தி 60% மத்திய அரசாங்கமும் 40% மாநில அரசாங்கம் போடும் பொழுது குறிப்பாக தமிழ்நாட்டுக்கு மட்டும் 6,500 7,500 கோடி ரூபாய் கூடுதலாக செலவாகும். ஒழுங்காக நடந்து கொண்டிருக்கின்ற இந்த தமிழ்நாட்டிலே எப்படி என்றால் வட மாநிலங்களை கேட்கவே வேண்டாம். இந்த பணத்தை யார் கொடுப்பார்கள்? யாரும் கொடுக்க மாட்டார்கள். எந்த மாநில அரசும் கொடுக்காது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த திட்டம் சுத்தமாக ரத்தாகும் அல்லது ஃபெயிலியர் ஆகும்.